ஹாய், வெல்கம். மூடி போட்ட சிவன் கண் கூடை போடுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கூடை பிள்ளைங்களுக்கு பால் பாட்டில், ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். காரில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாயாது, வைக்கிற பொருள் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ சிவன் கண் கூடைக்கு உள்ள மெஷர்மெண்ட் பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 9க்கு அப்புறம் ஒரு கால் 9 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுமாரி 24 எடுத்துக்கணும். பேஸுக்கு 24 வெட்டியாச்சு. அதுக்கடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பிகினருக்காக நான் மெதுவாக போட்டு காமிக்கிறேன். இதை எடுத்து ஒரு வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு சமமாக வச்சுக்கணும். சமமாக வச்சுக்கிட்டு இதிலேருந்து ஸ்கேலில் அரை அடி எடுத்துக்கணும். அரை அடியை மைனஸ் பண்ணிடுற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த அடி போடுறோம்ல, அதுக்கு ரன்னிங் ஒயரில் அரை அடி கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்து வச்சா பிகினருக்காக நான் மெதுவாக போட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் அந்த கட் பண்ண ஒயர் இருக்குது பாருங்கள், அது நமக்கு முன்பக்கம் வரணும், இது பின்னாடி இருக்கணும். இது இப்போ உள்ளுக்குள்ளே இந்த கீழ் பாகம் இருக்குது பாருங்கள், அது மேலே வரணும். மேலே ஃபஸ்ட்டு சாதா நாட் போட்டோமா. அடுத்து சாதா நாட்டுக்கு இதை எப்போதும் இதை வளைப்போம், அதை வளைக்கக்கூடாது. இப்போ சிவன் கண் போடுறதுக்கு நம்ம வயரை இதை எடுத்து பின்பக்கம் வச்சுட்டு இதை நார்மலாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி திருப்பணும். திருப்பி இதை உள்ளுக்குள்ளே விடணும். இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா, இதுக்குள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல இசட் மாரி வரும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இசட் மாரி வரும். இதுக்குள்ளே இந்த பின்பக்கத்தை எடுத்து இதுக்குள்ளே விடணும். இது கொஞ்சம் முதல்ல பேசிக்காக ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக 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 நமக்கு பழகிடும். வந்துருச்சா? இதை டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ சிவன் கண் வந்துடும் நமக்கு. இந்த வி ஷேப் வந்துருச்சா? இதுதான், இது சிவன் கண். இப்போ அடுத்து ஒரு சாதா நாட் போட்டு காமிக்கிறேன். ஏற்கனவே சிவன் கண் போட்டு காமிச்சேன்னா அடுத்து சாதா நாட். இப்படி மாறி மாறி நம்ம போடணும். இது சாதா நாட்டு. சாதா நாட், சிவன் நாட்டு, அதுக்கடுத்து ஒரு சாதா நாட், இப்போ ஒரு சிவன் நாட் போடுவோம். இப்படி வளைச்சு இதுக்குள்ளே கொடுத்துடணும். வச்சா இந்த டபிள்யூ மாரி வரும். வந்ததில் இப்படி இழுத்துடணும். இழுத்து நல்லா அந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த பின்பக்கம் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டு இழுத்துடணும். இப்போ முடிச்ச டைட்டாக போட்டுற வேண்டியது, அவ்வளோதான். வந்துச்சா? இப்படி மாற்றி மாற்றி போடணும். உங்களுக்கு 24 போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 24 முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அரை அடி விட்டுட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம், அதே அளவுக்கு இந்த சைடு எடுத்து கட் பண்ணிடணும். இப்போ அடுத்த லைன் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி என்னன்னுட்டு. இந்த அர்க்கே முதல்ல இருந்ததில் அந்த அளவுக்கு எடுப்போம். எடுத்துட்டு ரெண்டாவது லைன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதே அளவுக்கு எடுத்துட்டு இப்போ நம்ம சாதா முடிச்சு போட்டோம்ல, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த முடிச்சு போடணும், சிவன் கண் முடிச்சு போடணும். அப்போ இப்படி வச்சுக்கோங்க. சிவன் கண் முடிச்சு இந்த இருக்கா இப்படி வச்சுட்டு இதை இந்த பக்கம் நம்ம எல்லாமே இப்படி செய்வோம். நார்மலாக போடணும்னா இப்படி கொண்டு வருவோம்.
சிவன் கண்ணுக்கு மட்டும் பின்பக்கமாக இப்படி கொண்டு வந்து இந்த சைடில் வச்சுக்கணும், நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த சொல்லட்டி இப்படி பிடிச்சிக்கணும். அதை ஒரு சுற்றி பிடிச்சிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே விட்றோன்னா சிவன் கண் முடிச்சு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம இந்த பக்கம் ஒரே சமமான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த வந்திருக்க அந்த இது ரெண்டும் சமமான அளவில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்த இது வந்து சாதா நாட் போடணும். இப்போது நம்ம இதுக்கு வந்து 15 அடி போட போகிறோம். 15 அடியும் சிவன் கண் அதுவும் மூடி போட்ட கூட போடுறதுனால இது எல்லாமே நம்ம ஒரே பக்கமாக தான் போட்டு வரணும். இந்த சைடு போடக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் போடும்போது நமக்கு மூடிக்கு வந்து ஒயர் தேவைப்படுது. அதனால நம்ம இது 15 அடியும் அடி வந்து 15 பட்டன் போட போகிறோம். 15மே ஒரே பக்கமாக தான் போடணும், இந்த பக்கம் போடக்கூடாது. அப்போ நம்ம இதை முதல்ல போட்டோம்ல அதை வந்து அடையாளம் வச்சுக்கணும். அடையாளம் வச்சுக்கிட்டு நான் 15யுமே என்ன செய்ய போகிறேன், ஒரே பக்கமாக தான் போட போகிறேன். இந்த பக்கமே தான் இந்த 15 நாட்டையும் நான் போட்டுட்டு வருவேன். போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த 15 லைன் போட்டோமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 லைன் போட்டோம். போட்டு முடித்தோன்னே எப்படின்னா இந்த பார்த்தீங்களா ஒரே பக்கமாக தான் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம ஆரம்பித்தது. ஒரே பக்கமாக 15 லைன் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், இந்த இதில் பாருங்கள் எல்லாமே 2 2 ஜோடியாக இருக்கும். இது மட்டும் தனியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பக்கமும் இருக்கும் பாருங்கள். இந்த இருக்கா, இது 2 இருக்கா, இது மட்டும் தனியாக இருக்கா. அப்போ இது என்ன செய்யணும், இதுக்கு நம்ம ஒரு வயரு இணைக்கணும். ஒரு வயர் இணைச்சி இது பண்ணணும். இது 2 ஜோடியாக இருக்கா, அந்த பாருங்கள் இது ஜோடியாக இருக்குது, இது மட்டும் தனிச்சிருக்கா, இது ஜோடியாக இருக்குது, இது தனிச்சிருக்கா. இதுமாரி 4 பக்கமும் இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒரு இது இணைக்கணும், வயர் இணைக்கணும். ஒரு வயர் இணைக்கிறது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இருக்கா ஒரு எங்கே சிங்கிளாக இந்த ஒன்று மட்டும் தனியாக இருக்கா, அந்த இடத்துல என்ன செய்யணும், இப்படி பின்பக்கம் கூடி சொருகணும். இப்படி நமக்கு எந்த பக்கம் ஈஸியாக சொருக முடியுதோ அந்த பக்கமாக நம்ம சொருகிக்கணும். ஒரு 5 6 முடிச்சில் சொருகிக்கோங்க. நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இந்த ஒரு 5 முடிச்சு 1 2 3 4 5 முடிச்சில் முடிச்சு வச்சுட்டேன். முடிஞ்சிட்டு நம்ம என்ன செய்யணும், இப்படி மேலே போகுதுல்ல அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இதேமாரி 4 பக்கமும் சொருகணும். சொருகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 4 பக்கமும் சொருகியாச்சு. சொருகியாச்சு. அடுத்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த ஒயர் கலர் வாங்குறீங்களோ அதில் 2 வாங்கிக்கோங்க. ஏன்னா இதே திருப்பி கலர் வாங்க போனீங்கன்னா கிடைக்காது. அதனால் நமக்கு ஒரே மாதிரியில் வேணும்னா 2 கலர் வாங்கிக்கணும். 2 பேக்கெட்டாக வாங்கிக்கணும். இப்போது நம்ம இந்த பக்கம் ஒரே பக்கமாக போட்டு வந்தோமா, அதுக்கு எதிர் சைடில் ஆரம்பிக்கணும். இந்த பாருங்கள் நான் முடிச்சு போட்டிருக்கேன்னா முடிச்சுக்கு எதிர் சைடில் நம்ம ஆரம்பிக்கணும். என்னது, இப்போது நம்ம ஏணிப்படி நாட் போட போகிறோம். அதனால் எங்கே வேணாலும் முதல்ல ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம இதில் தான் நார்மல் நாட் போடுவோம். அதனால் இதில் முதல்ல நார்மல் நாட் போடுறதுனால நான் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இதுலையோ ஆரம்பிச்சுக்கலாம். சரி, நான் இதிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா, இதில் வேண்டாம். இதை வந்து நம்ம சிவன் கண் முடிச்சு போடுவோம். அதனால் இந்த முடிச்சில் நம்ம நார்மல் முடிச்சு போட போகிறோம். கொஞ்சம் நம்ம சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம முடிச்சு போடலாம்.
முடிச்சு போட்டாச்சா? இதை வந்து இந்த பக்கமாக ஒரு 5 இதில் சொருகி விட்டுருங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். சாதா முடிச்சு போட்டோமா, அடுத்து சிவன் கண். இந்த பக்கம் நம்ம எப்போதும் நார்மல் முடிச்சுக்கு இங்கிட்டு பண்ணுவோம், சிவன் கண்ணுக்குங்கும்போது இங்கிட்டு பண்ணுறோம். நம்ம லெஃப்ட் சைடில் அதை வளைக்கிறோம். வளைச்சிட்டு இதை ட்விஸ்ட் பண்ணி இப்படி திருப்பி இப்படி உள்ளுக்குள்ளே விட்றோம். விட்டுட்டு இந்த இருக்கா இதை இழுத்து இப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை இந்த சைடு விடணும். அது வந்து போட போட உங்களுக்கு வந்துடும். ஒரு 2 முடிச்சு போட்டிங்கனாவே அடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிடும். இந்த வந்துடுச்சா? இப்போ தெரியுதா உங்களுக்கு சிவன் கண்? இது மேலே சிவன் வரும், இது வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? நார்மல் முடிச்சு. இந்த இருக்கா நார்மல் முடிச்சு. இது சிவன் கண். இங்கிட்ட இடது கை பக்கம் நம்ம வளைக்கிறோம். வளைச்சி இந்த திருப்பி இருக்குன்னா திருப்பிட்டு இதை இழுத்துக்கணும். இழுத்து நம்ம இந்த கையில் பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டிங்கனாவே வந்துடும். அடுத்து இந்த இருக்க வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு சுற்றி வந்து ஏணிப்படி முடிச்சு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த திருப்புற இடத்த நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாதா நாட்டு வருதா இல்லை சிவன் கண் வருதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த இடம் கொஞ்சம் திருப்புறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த வளைச்சிட்டோம்ல, வளைச்சதுக்கு அடுத்து சிவன் கண் வருது. இப்படியே நம்ம மாற்றி 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 போட்டுட்டு வந்துட்டு நான் ஏணிப்படி முடித்து இந்த இடத்துல வருது. நம்ம போட்டு ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டு காமிக்கிறேன். இது என்ன பண்ணுங்கள், நம்ம ஆரம்பித்தோம்ல அதை எடுத்து முதல்ல விட்டு லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரன்னிங் ஒயர் இருக்குல்ல அதை இதுக்குள்ளே விடணும். விட்டுட்டிங்களா? விட்டுட்டு இந்த ஒயர் இருக்குல்ல அதை இந்த சைடு விடணும். முன்பக்கம் கொண்டு வந்து விடணும். பின்பக்கம் விட்டிங்கன்னா முடிச்சு மாறி போயிடும். அதனால் வந்துருச்சா? அந்த பழைய முடிச்சு மேலே இந்த முடிச்சு வந்துருச்சு. இதை நீங்கள் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிக்கிட்டு இது மேலே ஏற்றி விட்டு பக்கத்தில் இருக்க முடிச்சில் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சமமாக வரும். முன்ன பின்ன வராமல் வர்றதுக்காக இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறது. உங்களுக்கு புரியலைன்னா அடுத்து போடும்பொழுது நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். மறுபடியும் ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த என்ன பண்ணுறீங்க, இப்படி செஞ்சுட்டு இதை இப்படி தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த ரன்னிங்கில் இருக்குல்ல அந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே விடணும். விட்டாச்சா? இந்த தெரியுதா? இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி நம்ம தள்ளினோம் பாருங்கள், அந்த வயரை எடுத்து இதுக்குள்ளே விடணும். உங்களுக்கு நான் விட்டு காமிக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். வந்துடுச்சா? இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இதை இப்போ பின்னாடி வரதை இழுத்துக்கணும். இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நாட்டில் நார்மல் முடிச்சு போடுவோம்ல அதுமாரி முடிச்சு போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இதுதான் ஏணிப்படி முடிச்சினுடைய இது. நல்லா தெளிவாக தெரியுதா? இப்படி போட்டுட்டு 24 லைன் போடுங்க. 24 லைன் போட்டுட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறத நான் சொல்கிறேன். முடிச்சாச்சு. 24 வருஷம் போட்டு முடிச்சாச்சு. முடித்தோன்னா கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த அடித்தூரில் இருக்க 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15. இந்த 15க்கு நேராக இருக்கிறதுல நம்ம பிரிச்சுக்கணும். பிரிக்கும்போது என்ன செய்யணும், இந்த 15க்கு நேராக இருக்கணும், அடையாளம் பண்ணி வச்சுக்கணும். இந்த இருக்க இதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு முடிச்சு போட்டு அடையாளம் பண்ணிக்குவேன். அதேமாரி இங்கிட்டு இருக்கிறதுலையும் இருக்கு 15. அப்போ இந்த இதுக்கு நேராக அப்படியே அடையாளம் 2 பக்கமும் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு நம்ம ஒன்று மடித்து லாங்காக இருக்குது பாருங்கள், எந்த பக்கம் லாங்காக இருக்குது, இந்த சைடு லாங்காக இருக்குது, இந்த பக்கம் ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஷார்ட்டாக இருக்க பக்கத்தை நம்ம சொருகிடணும், லாங்காக இருக்க பக்கம் மூடி போடணும். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து 1 2 3ஆவதில் மடிக்கணும். அதனால் என்ன செய்யணும், 3ஆவதில் 1 2 3 3ஆவதில் மடிக்கிறதுனால இது கொஞ்சம் குட்டையாகும். அப்போ இன்னொரு வருஷம் நம்ம இதை பின்னணும். எதுக்கு, இங்கிட்டிருந்து 15 போக இங்கிட்டு 15 போக இடையில இருக்க 24 போட்டிருந்தோமா, 24 எக்ஸ்ட்ரா ஒன்று சொருகியிருந்தோம். அப்போ 26 வரும். 26ஐயும் நம்ம போடணும். அதை போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடையாளம் வச்சுருக்கோமா, இங்கிட்டும் அடையாளம் வச்சுட்டோம். அப்போ இந்த இடையில இருக்கிறது 26 இருக்குது. 26க்கு என்ன பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். முதல்ல கொஞ்சோண்டு நம்ம சொருகிறதுக்கு விட்டுறணும். விட்டுட்டு இதுக்கு இந்த அடையாளம் வச்சுருக்கோம்ல, அடையாளத்துக்கு அடுத்ததில் நம்ம ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போது இது வந்து சிவன் கண் முடிச்சு, இது நார்மல் முடிச்சு. இப்போ நார்மல் முடிச்சில் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் நம்ம விட்டுக்கணும். விட்டுட்டு போடுறத பாருங்கள். இந்த இருக்கா இவ்வளோ இந்த கேப்பு, இது வந்து இங்கே உள்ளுக்குள்ளே நம்ம சொருகிறதுக்காக இந்த கொஞ்சத்தை விட்டுருக்கேன். இதை நம்ம மடிக்கிறோம்ல, மடிக்கும்பொழுது இது குட்டையாயிரும். 24ங்கிறது 22 ஆயிரும் இப்படி மடிக்கும்பொழுது. அதனால நம்ம என்ன செய்யணும், 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்னா அப்போ 24 அப்படியே இருக்கும். ஏன்னா இதுதான் மடிய போகுது, இந்த வருஷம் மடிஞ்சிரும். இப்போ எண்ணி பார்த்தோம்னா 24 இருக்கும். அதுக்காக இந்த வருஷம் போடுறோம். இது வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேண்டாதவங்க நான் இதிலே மடிச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் மடிச்சுக்கலாம். நான் வந்து இதை போடுறேன். இதை போட்டுட்டு 26ஐயும் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி சொருகிறதுங்கிறது காமிக்கிறேன். இதை கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்களா? நான் சொன்னேன்னா இந்த இது இப்போ என்ன செய்யுங்க, எப்போதுமே இந்த முதல் இதை வந்து ஃபஸ்ட்டு சொருகிடணும். இந்த இருக்கா 1 2 3 3ஆவதில் சொருக்கி இதை இப்போ வளைஞ்சிரும். இப்படியே நம்ம எல்லாத்தையும் சொருகிடணும். இதை அதனால் இப்போ இது இப்படி மடிஞ்சிருச்சுன்னா இதை சொருக முடியாது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக இது பண்ணேன். என்ன செய்யணும், இந்த சைடு உள்ளதை முதல்ல சொருகணும். இந்த இருக்கா, இதை டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு 1 விட்டு 2ஆவதில் சொருகணும். இதை மட்டும் சைடில் இருக்கதை அப்படி சொருகணும். நல்லா இருக்கா, இதை ஒரு 5 6 சொருகிக்கோங்க. இப்போ இதை சொருகிறேன், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா, இந்த பட்டன்லேருந்து 1 2 இந்த இருக்கா. இப்படியே நம்ம இதே ஒரு 5 இதுக்கு அப்படியே சொருகிறோம். இப்படி வரிசை இந்த 26ஐயும் சொருகிருங்க, சரியா? சொருகி முடிச்சதுக்கப்புறம் இதை செய்யணும். நான் இதை உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த இங்கிட்டு இது பண்ணியிருக்கோமா, அடையாளம் வச்சுருக்கோம்ல, இந்த 2 இதுவும், இது எதுக்கு இப்படி நம்ம செஞ்சுருக்கோம்னா, இங்கனுக்குள்ளே ஒரு சின்ன மூடி மாரி போடணும். அப்போ தான் நமக்கு இந்த கேப் தெரியாமல் இந்த மூடி வந்து ஒரு 4 பட்டன் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டால் போதும். போட்டுட்டு 2 பக்கம் போட்டுட்டு மொத்தமாக இதை சொருகிடுங்க. இந்த மூடி மட்டும் லாஸ்ட்டில் போடுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் ஈஸியாக போடுறதுக்கு எதுவாக இருக்கும், சரியா? இதை எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இருக்கா,
இது சொன்னேன்னா நார்மல் நாட்டு தான் இந்த இடத்துலையும் வருது. இந்தமாரி வந்தால் தான் இந்த இடத்த நம்ம என்ன செய்யணும், சிவன் கண் போடணும். இப்படி வந்துடுறதுனால இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சாதா நாட்டு தான் போடணும். கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு இதை முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டேன்னா டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் தான் வரும். நம்ம இங்கிட்டும் சொருகிடுவோம். சொருகிட்டா இது தனி ரோவாக போயிடும், மூடிடுவோம். இந்த சைடு உங்களுக்கு 4 பட்டன் இதேமாரி 1 2 3 4 பட்டன் போடணும். போட்டுட்டு சொருகணும். அந்த 4 பட்டனை போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த 2 பக்கமும் போட்டாச்சு. இந்த சைடு வந்திருக்கு பாருங்கள். சொன்னேன்னா இந்த சைடு போட்டு காமிச்சேன் பாருங்கள். 15 அளந்து அடையாளம் வச்சுக்கிட்டோம்ல, அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துருச்சு. இப்போது இதையும் சொருகியாச்சு. 3 பக்கமும் சொருகிட்டேன். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், மூடி போட போகிறோம். மூடிக்கு லாங்காக இருக்கிறது பக்கம் மூடிக்குன்னு சொன்னேன்னா இந்த இருக்குது பாருங்கள் மூடி. இதை நம்ம இது 15 அடி வரைக்கும் போடணும். 16 போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கரெக்டாக வரும். அதனால நான் 16 போட போகிறேன். அது எப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். அதேமாதிரி முதல் மாதிரியே கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டுட்டு இங்கே என்ன செய்யணும், பக்கத்தில் வந்திருக்கா. இப்போ இதை வந்து சிவன் கண்ணாக போடணும். இதை நார்மல் நாட்டாக போடுவோம், இதை சிவன் கண்ணாக போடுவோம். கொஞ்சம் நம்ம சொருகிற அளவுக்கு ரொம்ப நெட்டாக விடாமல் கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டா அது அப்புறம் வேஸ்ட்டாக தான் நம்ம கட் பண்ணி போடுவோம். சிவன் கண் போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நார்மல் நாட் போடணும். இதை கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அது லூஸ் ஆகிக்கும். அடுத்து சாதா நாட் போட்டு காமிக்கிறேன். அடுத்து சிவன் கண் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த பக்கத்தில் இருக்கிறது இந்த கேப்புக்குள்ளே சிவன் கண் நாட் போடணும். சிவன் கண் நாட் போட்டேன்னா அதுக்கடுத்து இந்த இதில் வருதா, இது வந்து சாதா நாட்டு வரணும். இப்படியே மாற்றி இது வரைக்கும் அப்படியே போட்டு வந்துடணும். போட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் சொருகிறதுக்கு கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டு இப்படி நான் 16 வரிசையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சொருகிட்டேன், எல்லா பக்கமும் சொருகிட்டேன் பார்த்தீங்களா. சொருகிட்டு நமக்கு வேணுங்கிற அளவு சொருகிட்டு மித்ததை கட் பண்ணிட வேண்டியதுதான். கட் பண்ணி இந்த கூடையை முடிச்சிட்டேன். உங்களுக்கு அடுத்து இந்த வீடியோ லாங்காக போகுங்கிறதுக்காக நான் அடுத்து வந்து கைப்பிடி எப்படி போடுறது, இதுக்கு லாக்குக்குள்ள பூவு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன்.